கொடுத்துட்டு நில்லு, அப்படியே நில்லு. காசு கொடுத்துட்டு அப்படியே நில்லு, மூஞ்ச பார்த்து. நாடாளக்குழி எனக்கு ஒரு பிள்ளை இல்ல. இந்நேரத்துக்கு என்ன எழுப்பினாலும் எந்திரிக்காது, இந்நேரத்துக்கு எந்திரிக்காது, என்ன பண்ணாலும் எந்திரிக்காது. குழுவெல்லாம் சுருங்கி போய் கிடக்கு. தெரியல. நடேசன் ஐயா கரும்பு வியாபாரி, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி, ஆண்டவனாக விளங்கி வரக்கூடிய காளியம்மனுடைய பேர்கேர்த்தியாக நடேசன் காவேரி அவர்கள் அவர் சொத்தல நமக்காக வாரி வணங்கியிருக்கிறார். அவருக்கு ஆனப்போல் நடை, குதிரை போல ஓட்டம், கை காலுக்கு சக்தி கொடுத்து எந்த நோய் நொடி இல்லாத ஆண்டவன் காளியம்மனுடைய சன்னதி எப்படி இருக்கிறதோ அவருடைய குடும்பங்கள், அவருடைய குழந்தை செல்வங்கள் எந்த நோய் நொடி இல்லாத பெரு புகழோடு சுகமாக வாழ ஆண்டவன் காளியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். சமர்ப்பணம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணார் முனியப்பன் அண்ணா அவர்கள் காளியம்மனுக்காக அவருடைய பேர்கேர்த்தியாக நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவர் எந்த நோய் நொடி இல்லாத வேறு புகழோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவன் பெரியாண்ட சமணன் சன்னதி எப்படி இருக்கிறதோ அவருடைய குடும்பங்கள், இங்க அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் எந்த நோய் நொடி இல்லாத மக்களை பத்த மகராசிகள், பிள்ளைய பத்த தாய்மார்கள், நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். அதான் உங்களால் நாங்களுக்கு எங்களுக்கு ஒரு பொழப்பு, உங்களுக்கு வைத்த வேண்டுதல் நிறைவேறும். ஆண்டவன் உங்களுக்கும் துணையா இருக்கணும், நமக்கும் துணையா இருக்கணும். அதனால ஆண்டவன் காரியமனை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். சமர்ப்பணம். எனக்கு வயது எவ்வளவு தெரியுமா? 60க்கு 60 ஆகி குறுக்கு 20 ஆகி ஆக மொத்தம் எனக்கு எத்தனை வருடம் ஆகுது? 80 வருடம் ஆகிறது. 80 வருடம் ஆகிவிட்டது. 80 வருடம் ஆன பிறகு நான் யாருக்கு என்னடா பாவம் செய்தேன் நண்பா? குறைகள் செய்தேன். மலையிட்ட நான் முதலா எனக்கு மைந்தன் இல்லாத பாவியா இருக்கிறேன். கூரையிட்ட நான் முதலா நான் குழந்தை இல்லாத பாவியா இருக்கிறேன். நாடு இருந்து நகரம் இருந்து இந்த நாடால எனக்கு ஒரு பிள்ளை இல்லடா நண்பா. பாவம் 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 பாவம். தலைமக இருந்தா எனக்கு தலை கொல்லி வைப்பான், மூத்த மக இருந்தா எனக்கு முதல் கொல்லி வைப்பான். எனக்கு பிள்ளை இல்லாத பாவியா நான் இருக்கிறேனே, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? தாயே காளியம்மா, தாயே என்ன சட்டவுக்கு பின்ன வர ஒரு புள்ள பார்க்க
பள்ளி பாலை கொடுத்தேனா கோமாளி அண்ணா ஏழைய சபைகளே பெருகண்டா ஏறாகப்பட்டவர் அதாவது பிள்ளை இல்லை என்று சொல்லி பாவம் அழுது புழைந்து கொண்டு இருக்கிறார். அதாவது காசு போட்டா கருமம் தெரியும், பணம் போட்டா பாவம் தெரியும். உங்க கையில உள்ள காணிக்க போடுங்க பாப்பாவும் உங்க கையில உள்ள நான் பின்ன வர சொன்னேன். ஒரு குடபாடு பக்க வேணும். ஒரு குடபாடு தாய்மாரே பக்க வேணும்.
பெற்ற தாய்மார்கள், பிள்ளையை பெற்ற தாய்மார்கள், பெரியோர்கள், பெற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளைனோட அருமை. ஆமா. கட்டவருக்கு தெரியும் கதனோட அருமை. அது போல இந்த நாடு இருந்து, நகரம் இருந்து, சொத்து இருந்து, சுகம் இருந்து 60க்கு 60 குறுக்கிறவதாய் ஆக மொத்தம் எனக்கு 80 வருடம் ஆகிவிட்டது. அன்று முதல் இன்று வரை எனக்கு பிள்ளை இல்லாத பாவியா இருக்கிறோம். பாவம் பாவம் சாமி. மூத்த மகமும் இருந்தா எனக்கு முதற்கொள்ளி வச்சிருப்போம். தலைமக இருந்தா எனக்கு தலைகொள்ளி வச்சிருப்போம். எனக்கு நாடாளுக்கு பிள்ளை இல்லாத பாவியா இருக்கிறேன். நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் தாய்மாரே? நான் என்ன பாவம் செய்தேன், என்ன குறைகள் செய்தேன்? அந்த படைக்கப்பட்ட பிரம்மன் என்னை ஏன் படைத்தான்? நான் எதற்காக பிறக்க வேண்டும்? அதனால நான் அழுந்து கொண்டு இருந்தா ஆவது ஒண்ணுமில்ல. நடப்பது நடந்தே தீரும், நடக்காதது நடக்காது நடந்தே தான் தீருங்க சாமி. நடக்காதது நடக்காது சாமி. அது போல நான் அழுந்து கொண்டு இருந்தா அந்த எனக்கு நடக்கிறது நடந்துதான் தீரும். அதனால நான் இப்பொழுது நான் எங்க போக வேண்டும்? எங்கே? தேவாதி தேவருக்கெல்லாம் தலைவனாக்கப்பட்ட தேவ இந்திரன் சகல தேவரெல்லாம் வரவழைக்க வேண்டும். தேவர் சபை கூட்டுகிறாராம். அனைத்து தேவரெல்லாம் வர வேண்டும். தேவர், முனிவர், ரிஷிகள் எல்லாரும், சகல தேவரும். ஆமா, 33 கோடி தேவரெல்லாம் எடுத்துக்க சொன்ன. அதனால அனைத்து தேவரெல்லாம் வர வேண்டும் அப்படின்னு நிருப அனுப்பி வைத்திருக்கிறார். ஆமா. அதனால நான் தேவர் சபைக்கு போறேன். நோயற்ற வாழ்வு, குறைபட்ட செல்வத்தோட ஆண்டவன் காளியம்மனோட சன்னதி எப்படி இருக்குது? எந்த குறைபாடும் இல்லாத நீடோடி வாழ இருக்கட்டும். ஆனா அதனால அனைத்து தேவரெல்லாம் அந்த தேவர் சபைக்கு அனைவரும் வருவார்கள். அதனால நான் தேவர் சபைக்கு போவதாக இருந்தாலும் என் மாலையிட்ட மங்கை, என் தேவியாகப்பட்டவள் மருத்துவாவதி என்கின்ற ஞானச்சந்திரா அவளை வரவழைத்து அவளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவளுக்கு நான் குழந்தையும் எனக்கு அவ குழந்தையும் நாங்க இருவரும் அப்படி காலத்தை அப்படி ஓட்டிட்டு இருக்கிறோம். எப்படி அவ அந்த அம்மாவுக்கு நீங்க குழந்தையாவும், நீங்க அந்த அம்மாவுக்கு குழந்தையாவும் அப்படி காலத்தை தள்ளிட்டு இருக்கிறீங்க. அதனால நான் தேவர் சபைக்கு போவதா இருந்தாலும் என் தேவி அரண்மனைக்குள்ளே இருக்கிறார். சரிங்க. நான் அழைத்தேன் என்று என் தேவி வரவழைத்து அவளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் தேவர் சபைக்கு போவேன். அப்படியே ஆகட்டும். அங்க தேவர் சபையில சகல தேவரும் வருவார்கள். அந்த தேவரா நமக்கு பிள்ளை வரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் அழைத்தேன் என்று என் தேவியாகப்பட்ட ஞானச்சந்திரா, மருத்துவாபதி என்கிற ஞானச்சந்திரா அதுக்கு சீக்கிரம் அழைத்து அப்படியே ஆகட்டுங்க. நான் வருத்தமா தேவர் சபைக்கு போயிட்டோம். புறப்படுங்க. சபையர்களே, மருத்தாவதி என்று சொல்லக்கூடிய ஞானச்சந்திர சபை தர்பார் அவரால் மற்ற விஷயம் என்ன?